Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல iPhoneல நான் ஃபீல் பண்ண 5 முக்கியமான நெகட்டிவ்ஸ் அதெல்லாம் என்னென்னன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் வித் ஃபோன் ஆப். ஆனஸ்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோன் ஆப் நான் வந்து வேறு எந்த டிவைஸ்லையுமே நான் வந்து பார்த்தது கிடையாது. நம்ம வந்து கான்டாக்ட்ஸ் போனோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவுமே வந்து ஆல்ஃபபெட்டிக்கலில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என் அப்படின்ற ஆல்ஃபபெட்டில் வந்துட்டு என்கிட்ட ஒரே ஒரு கான்டாக்ட் தான் இருக்குது. ஆனால் அதுவுமே வந்துட்டு டியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேசிக்கலி இது வந்துட்டு டி அப்படின்ற செக்ஷனில் இருக்கணும். பட் ஆனால் என் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கிரியேட் ஆகியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீபேட் யூஸ் பண்ணி நம்பர் டயல் பண்ணி வேறு எந்த கான்டாக்ட்டுமே சர்ச் பண்ண முடியாது. விச் நான் வந்து நிறைய வந்து ஆண்ட்ராய்டில் அப்படி தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் கான்டாக்ட்ஸை. யூஸ்வலி எனக்கு வந்துட்டு முக்கியமான நம்பர்ஸோட ஸ்டார்டிங் நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கும். அந்த நம்பர் மட்டும் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கான்டாக்டில் வந்து அவங்களோட நம்பர் வந்து காட்டிடும் ஈஸியாக. அப்படி இல்லைனா அந்த நம்பர்ஸ்க்கு கீழே வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸும் இருக்குது. ஸோ கான்டாக்ட் நேமை நீங்கள் இங்கேயே வந்துட்டு சர்ச்சும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட அம்மா கால் பண்ணணும் அப்படின்னா 2662 அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னாலே ஆண்ட்ராய்டில் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துட்டு என்னோட அம்மா நம்பர் வந்து சஜஸ்ட் ஆகும். ஆனால் அதுவே நீங்கள் ஐஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ எதுக்காக வந்துட்டு இந்த ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் பேசிக்காக இந்த ஃபோன் ஆப்பில் இருக்கிற இஷ்யூஸை நான் எப்படி டேக்கிள் பண்ணுறேன் அப்படின்னா சிரி அப்படின்ற வாய்ஸ் கமெண்ட் யூஸ் பண்ணி நான் எவ்ரி டைம் யாருக்காச்சும் கால் பண்ணணும் அப்படின்னா நான் சிரியை தான் யூஸ் பண்ணி கால் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் வந்து ஃபீல் பண்ண மேஜர் நெகட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரைவ் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வீடியோஸ் எப்போ நான் ரெக்கார்ட் பண்ணாலுமே கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே என்னோட சிஸ்டமில் இருந்து நான் டவுன்லோட் பண்ணிப்பேன். அதுதான் எனக்கு வந்து ஈஸியான மெத்தட். இப்போ நான் ஏதாச்சும் நான் பிசியிலேருந்து அப்லோட் பண்ணி என்னோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பேசிக்காக வந்து டவுன்லோட் ஆப்ஷன் அப்படின்றதே வந்து கூகுள் டிரைவில் ஐஃபோனில் வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சென்ட் காப்பி வந்து கொடுக்கணும். அண்ட் மேக் ஷூர் இது வந்துட்டு உங்களுக்கு மீடியா ஃபைல்ஸ்க்கு தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோஸ் இல்லைனா ஃபோட்டோஸ் அதுக்கு தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதில் போயிட்டு சென்ட் காப்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு சேவ் டு ஃபோட்டோஸ் இல்லைனா சேவ் டு வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் வந்து காட்டும். ஆனால் இதே மெத்தட் நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா பிடிஎஃப் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் வித்ன்னு கொடுத்துட்டு அங்கே வந்து சேவ் டு ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தா தான் நீங்கள் வந்து ஃபைல்ஸுக்கு வந்து சேவ் பண்ணிட்டு அங்கேருந்து உங்களோட பிடிஎஃப் எல்லாமே வியூ பண்ணிக்க முடியும். இது வரையுமே நிறைய பேருக்கு வந்து காண்டா தான் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் பாயிண்ட் அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒன். நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் டவுன்லோட்ஸ் வந்து பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் டூர்லாம் போயிட்டு வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோட்டோஸை வந்துட்டு ஒரு டிரைவில் போட்டு உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவில் போயிட்டு மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஒன்றொன்னா தான் உட்காந்து நீங்கள் சேவ் பண்ணணும். இதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட் மெத்தட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் ஆல் த பெஸ்ட். ஒரு 100 ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றா உட்காந்து சேவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நெகட்டிவ்க்கு நம்ம வந்து போகலாம். ஆப்பிளோட கீபோர்டு பேசிக்கலி நான் வந்து கூகுளில் வந்து நமக்கு தெரியும் கூகுள் கீபோர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அங்கேருந்து இதுக்கு டிரான்சிஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆட்டோ கரெக்ட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அண்ட் நிறைய பேசிக் ஆப்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ்டேக் எல்லாமே வந்துட்டு நம்பர்ஸ் போடணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அங்கேருந்து சிம்பிள்ஸ் போடணும் கீபோர்டில். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஹேஷ்டேக்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக வச்சுருக்காங்க. நான் வந்து ஐஃபோனில் கூகுள் கீபோர்ட் ட்ரை பண்ணேன். பட் அதுலேயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான பிஹேவியர் தான் பண்ணுது. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்பிள் கீபோர்டை யூஸ் பண்ணி அதுலேயே பழகிக்கணும். ஸோ இப்போ ஓரளவு நான் வந்துட்டு இந்த கீபோர்டுக்கு யூஸ் ஆகிட்டேன். பட் ஸ்டில் ஒரு சில சமயங்களில் வந்துட்டு இன்னுமே வந்து அந்த ஆட்டோ கரெக்ட் வந்து தப்பாக இருக்கிறது வந்து டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே வந்து இம்பாக்ட் பண்ணும். அடுத்த முக்கியமான நெகட்டிவ் இது வந்து என்னோட பர்சனல் சாய்ஸ், அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ கேமரா ஆப் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த கிரிட் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் வந்து எல்லா ஃபோன்ஸ்லையுமே இருக்கும். அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு லைன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ பேசிக்கலி உங்களோட ஃபோட்டோஸ் இல்லைனா வீடியோஸை பெட்டராக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து இனேபிள் பண்ணணும் அப்படின்னா கேமராக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இனேபிள் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போடணும். அங்கேருந்து கேமரா ஆப்பை சர்ச் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து கிரிட்ஸை வந்து ஆன் பண்ணிக்கணும். எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை இது. ஏன்னா நான் நிறைய வாட்டி வந்து யூஸ் பண்ணுவேன், சில வாட்டி யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரியான பேசிக் விஷயம் எல்லாமே ஆப்லேயே வந்து இன்க்ளூடடாக கொடுத்துருந்தா வந்து ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அவங்க வந்துட்டு இதை கொஞ்சம் ஓஎஸ் க்ளீனாக இருக்கணும் அண்ட் ஆப்ஸ் வந்துட்டு இன்னும் க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கான பர்பஸ் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் ஸ்டில் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை இன்னும் ஆப்லேயே வச்சிருந்தாங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் அடுத்த நெகட்டிவ்மே இதே மாதிரியான எனக்கு ஒரு பர்சனல் சாய்ஸ் தான். கீழே வந்து ஆப் ட்ரேயில் வந்துட்டு 4 ஆப்ஸ் தான் நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். எனக்கு வந்துட்டு 5 இருந்தால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தட் நான் ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈஸியாக நான் வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே நான் ஷேர் பண்ணிப்பேன் எங்கே வேணுமோ. ஏன்னா நான் வந்து ஆண்ட்ராய்டில் அப்படி தான் யூஸ் பண்ணி நான் வந்து கம்ஃபர்ட் ஆகிட்டேன். இங்கே வந்துட்டு நான் திரும்ப சைடில் போயிட்டு ஆப்ஸை வந்து சர்ச் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. விச் அகைன்
அவ்வளோ டைம் எடுக்காது. இட்ஸ் ஜஸ்ட் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பட் ஆனால் இந்த மாதிரி ஆப்பில் கஸ்டமைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்துட்டு நிறைய ஆப்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆனால் விஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோவா இந்த சைஸ்லாம் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியாது. ஸோ மேபி இன்னும் ஃபியூச்சரில் வந்துட்டு ஆப்ஸ்லேருந்து விஜெட்ஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும். அண்ட் பேசிக்கலி இது வந்துட்டு ஃபுல் நெகட்டிவ்ஸ் கிடையாது ஆப்வியஸ்லி. ஏன்னா iOS-குள்ளே நான் இன்னும் வந்து அவ்வளோவா ஃபெமிலியரைஸ் ஆகலை. நான் ஜஸ்ட் இன்னும் வீடியோஸ் எடுக்கிறதுக்குமே அதை வந்துட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குமே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ தட் நான் இன்னும் iOS-குள்ளே நான் இன்னும் கம்ப்ளீட்டாக சிங்கின் ஆகலை. ஸோ இப்போ நான் நார்மலாக என்னோட ஃபோனை யூஸ் பண்ணுறப்ப எனக்கு என்னென்னலாம் ஃப்ளாஸான்னு தெரியுதோ அதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் இன்னும் OS எக்ஸ்ப்ளோர் பண்ண இன்னும் சில நெகட்டிவ்ஸ் எனக்கு வந்து ஃபீல் ஆகலாம். ஸோ அப்படி ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நான் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் நெகட்டிவ்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.